வணக்கம். நாங்கள் எஸ்எஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கோயம்புத்தூர் அன்னூர்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பாக்கு மட்டை, பேப்பர் பிளேட், மரச்செக்கு, இரும்பு செக்கு, ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின், ரோட்டர் செக்கு, மரச்செக்கு, ஸ்டோன் செக்கு, ஆயில் ஃபில்டர் மிஷின், டீஸ்டோனர், டிகார்டினேட்டர் எல்லா மிஷினரியுமே செஞ்சுட்ருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷின்லையும் பார்த்தீங்கன்னா ரேட் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி பார்க்குறது உங்களுக்கு ரேட் கூட இருக்குது, அதிகமாக இருக்குதுங்கிறாங்க. நம்ம கொடுக்குற குவாலிட்டி பொறுத்து ஒவ்வொரு கம்பெனியிலும் ரேட்டுகள் டிஃப்ரெண்ட் வரத்தான் செய்யும். சிம்பிளாக பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறோம் பாக்கு மட்டை மிஷினரி பற்றி பார்க்குறோம். இந்த பாக்கு மட்டை மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் செட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஜாஸ்தியாக இந்த திக்னஸ்லேயே யாருமே போட மாட்டாங்க. சென்டரில் மட்டும் அலுமினியம் இருக்காது, அவுட்ரு மட்டும்தான் அலுமினியம் இருக்குது, சென்டரில் அலுமினியம் இதுவுமே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பு பாட்டம் ரெண்டு சைடுமே எங்களுக்கு டபுள் கட்டர் கொடுக்குறோம். அப்புறம் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பேப்பர் எடுத்து ஷார்ப்பாக கொடுத்து இங்கே ஒரு பிளேட்டை போட்டு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 6 மாதத்துல உள்பக்கம் அடங்கிடு. அப்புறம் அந்த உள்பக்கம் மடங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த டையை கொண்டு போய் சர்வீஸ் பண்ணணும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் பிளேட் ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து கட்டிங் கம்ப்ளைண்ட்டே வராது. அந்தளவுக்கு வந்து இந்த அலுமினியத்தோட சைஸ் எதுக்காக பெருசாக கொடுக்குன்னா, நீங்கள் எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 15 வருஷம் இந்த மிஷினரி வச்சுக்கிறீங்களா அதனால் வரைக்கும் இந்த டை வந்து உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்குது. மற்ற டைகள்லாம் பார்க்கும்போது இந்த டை திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது. இதனோட கிரேட் மாற்றி ஊற்றுறதுனால ரேட் கம்மிக்காக ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக மாற்றி ஊற்றுறதுனால இது வந்து உங்களுக்கு ஈஸியாக உடஞ்சி போகும். அடிக்கடி வந்து அலுமினியம் தேஞ்சு போகும். சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் மடங்கி வந்துடும். இது வந்து டையக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃபோர்ஸ். இந்த சிலிண்டர் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு நாங்கள் கொடுக்குறது 50 டையா பெரிய சைஸ் சாப்பிட்டுது. இந்த டையை சாப்பிட்டு மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 டையா 32 டையா, அதாவது வந்து டெல்லி மேக்குன்னு சொல்லுவாங்க. டெல்லியிலேருந்து சைனாலேருந்து அந்த சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 2500 3000 ரூபாய்க்கு அந்த சிலிண்டர் செட்டே வரும். ஆனால் நாங்கள் செய்யறது பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட டோட்டல் வெயிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டோட்டல் வெயிட் சிலிண்டரோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 20 கிலோ வருது. இதனோட வெயிட் இதனோட சிலிண்டர் ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது 50 டன் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் சாஃப்ட் சைஸ் 50 இருக்குது. சிலிண்டர் சைஸ் உள்ளுக்கிறது எல்லாமே ஹெவியாக பெருசாக போட்டுக்குவோம். சிலிண்டரோட ஓடியை பார்த்தீங்கன்னா நாங்கள் 100 டையா 100 mm அவுட்ரு கொடுக்குறோம். அப்போ என்னென்னா ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் எதுக்காக அதிகமாக கொடுக்கணும், இவ்வளோ வேலை எதுக்கு பண்ணுற மாதிரி தான் அந்த பிளேட்டோட ஃபினிஷிங் வந்து மாறக்கூடாது. ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸிங் கொடுக்குறோமோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பிளேட் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்குது. பிளேட்டுக்குள்ளே வந்து அந்த சுருக்கங்கள் வராது. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டை வந்து தட்டு அடுக்குனீங்கன்னா 100 தட்டு அடுக்குனீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வந்துடும். இது வந்து 100 தட்டு அடுக்குனாலும் சிறுசாக டேப்பர் சீட்டிங் ஆகி கரெக்டாக வர்றதுக்கு வந்து இந்த சீட்டிங் வந்து இந்த ப்ரெஷர்னால தான் நம்மளுக்கு மெயினாக நல்லா வருது. ப்ரெஸ்ஸிங் நல்லா கொடுக்கணும். அப்போ வந்து டையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எத்தனை நாள் வச்சுருந்தாலும் பிளேட்டு கெட்டு போகாத அளவுக்கு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறபோது உள்ள இருக்கிற தண்ணியிலேருந்து சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துரு. அதுக்காக வந்து நம்ம இந்த டை வந்து சிலிண்டர் சைஸ் வந்து ஷார்ட் சைஸ் 50 போடுறோம். அதே மாதிரி நம்ம போடக்கூடிய உள்ள பம்பு சேனலு மற்ற கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா சேனல் எல்லாமே செகண்ட் மார்க்கெட் பழைய மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புது மார்க்கெட்டில் எடுத்து பார்க்குறது 80 ரூபா 90 ரூபா வருது சேனல் ரேட்டு. சேனல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 80 ரூபா 90 ரூபா வருது புது சேனல். அதே பழைய மார்க்கெட்டில் போய் எடுத்தீங்கன்னா 40 ரூபா 45 ரூபாய் கிடைக்குது. இப்போ ஒரு சில கம்பெனிகள் மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது சில புதிய கம்பெனிகள் வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய மார்க்கெட்டில் போய் சேனல் ஐட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய யூஸ் பண்ண மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா, பெரிய பெரிய பில்டிங்கு இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல் எடுத்து அதை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தரோட வீட்லேயே கொண்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க பார்க்குறபோது உங்களுக்கு ரேட் எங்களை விட ரொம்ப சீப்பாக கொடுக்க முடியும். அவங்க 2 பேர் வச்சுருப்பாங்க. 2 பேர் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெட்ரோ ஒரு வெல்டரை வச்சுட்டு அவங்களே செஞ்சு அவங்களே பண்ணி கொடுக்குறதுனால பண்ண முடியும். நாம் ஒரு ஃபேக்ட்ரியாக பெரிய லெவலில் வச்சு பண்ணுற போது எல்லாத்துக்குமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டத்துக்கும் நம்ம ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்குகிறோம், ஜிஎஸ்டி போட்டு தான் விற்க முடியும். ஜிஎஸ்டி இல்லாமல் அவங்க வந்து செகண்ட் சேல்ஸ் ரேட் வரும்போது ஜிஎஸ்டி இல்லாமல் மெட்டு வராங்க. அதுலேயே ஒவ்வொருத்தருக்கும் 18% மிச்சமாகுது. அப்போ பார்க்குறோம் ரேட்டு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்மளுக்கு பாக்கு மட்டை மிஷினில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது பேப்பர் பிளேட் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஷினோட லைஃப், அந்த லைஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா சேனல் தான் மெயின். நம்ம சேனல் போட்டு தான் பண்ணுறோம். மற்றவங்களும் ஸ்கொயர் பைப்பு ஸ்கொயர் டியூப் போட்டு பண்ணுறாங்க. அந்த ஸ்கொயர் பைப்பெல்லாம் பார்க்கும்போது கூடி சீக்கிரம் வளைஞ்சிரு பெண்ட் ஆயிரு. சேனலுங்கும் போது வளையாது. நம்ம வந்து சேனலை வந்து டபுள் சைடு பாக்ஸ் பண்ணி ஹெவியான வெயிட்டில் தான் போடுறோம். இருக்கிறதே சேனல் பார்த்தீங்கன்னா 35 கிலோலேருந்து 58 கிலோ வரைக்கும் ஒரு சேனலோட வெயிட் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 58 கிலோ சேனல் இருக்கிறது 2 சேனல் 3 சேனல் எடுத்து ஒன்றா பாக்ஸ் பண்ணி ஹெவியாக போட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 mm பிளேட் கொடுத்து உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 பக்கம் வெல்டிங் அடிச்சு ஃப்ரேமோட டோட்டல் ஸ்ட்ரக்சரோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 750 800 கிலோ ஓரளவுக்கு பண்ணி கொடுக்குறதுனால, ஏன்னா இந்த பிரச்சனை வந்து நாங்கள் 20-25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறனால ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் கொடுத்த மிஷின்கள்லாம் இந்த டை கட்டிங் இடத்துல வந்து கட் ஆயிரு, சேனல் வந்து கட் ஆயிரு. அப்போ கட் ஆகிற போது என்னாங்கன்னா கஸ்டமர் கொண்டு போய் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு என்னென்னா டை டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே பயங்கர ஹீட் ஆகிறனால சீக்கிரம் வந்து மெட்டீரியலோட தன்மை இழந்து கட் ஆகிறக்க ஆரம்பிச்சுது. அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஹெவி பண்ண வேண்டியது இருக்குது. ஹெவி பண்ணி நம்ம இந்த அளவுக்கு பண்ணணும் கடைசியில் இப்போ இந்த R&D பண்ணி 20-25 வருஷம் பார்க்குறபோது கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு பண்ணுறதுக்கு எங்கெங்கே பிரச்சனை இருக்குதோ அங்கங்கே வந்து மெட்டீரியல் ஏற்றி பண்ணி கொடுத்துருக்கோம்.
அப்போ வந்து நம்மளுக்கு எத்தனை நாள் ஆனாலும் இந்த மிஷின் வந்து கட் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து ஹெவியாக பண்ணியிருக்கனால அப்போ மெட்டீரியலோட டோட்டல் வெயிட் வந்து மிஷினோட வெயிட் வந்து கூடிடுது. அதுலேயும் ஒரு நமக்கு வந்து மிஷினோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கு அளவாக சின்ன சின்ன சுவிட்ச் பாக்ஸாக அந்ததுக்கு அளவு மரப்பெட்டியில் மர பாக்ஸில் ஸ்டீல் பாக்ஸில் அப்படி எப்படி செஞ்சு போட்டுருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே ஹீட் ஆகிறதுனால நம்ம வந்து ஒவ்வொன்றும் கேப் விட்டு ஃபுல் ஸ்ட்ரக்சராக வந்து ஒரே பாக்ஸில் போட்டு கொஞ்சம் எலிவேஷனுக்காக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம். ரேட் கம்பேரிசன் அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் லைனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே டவுட்டி போஷ் இந்த மாதிரி மேக் மட்டும்தான் யூஸ் பண்ணுற பம்பு எல்லாமே. அது நான் லோக்கல் மேக் பம்போ லோக்கல் பிராண்ட் அதுக்குள்ளே வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட் எதுவுமே நம்ம லோக்கல் போடுறதே கிடையாது. கம்ப்ளைண்ட் வராத வால்வுகள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஓஸ் ஹைட்ராலிக் ஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிபி அந்த மாதிரி ஹெவி ப்ரெஷருக்கு வரக்கூடிய R2 கிரேடுங்கிற ஓஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். வந்து இந்த ஓஸை வந்து நீ டைரெக்டாக ஒரு ஜேசிபிக்கு வேணாலும் கூட நம்ம இந்த ஸ்பேரை கொடுத்தாலும் ஒரு துணி கூட லீக்கேஜ் வரும். அந்தளவுக்கு ஹெவியான ஸ்பேர்ஸ் தான் போட்டுக்கிறோம். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஓஸில் லீக்கேஜோ ஆயில் லீக்கேஜோ வராது. மாட்டக்கூடிய நட்டுலையோ போல்ட் நட்டுலையோ அதுல வேணால் லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுகளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ரேட்டை பற்றி உங்களுக்கு டிஸ்கஷன் பார்க்கும்போது ஒரு கம்பெனிக்கு வந்து 10,000 20,000 கம்பல்சரி இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த குவாலிஃபைடு இருக்குது. நீங்கள் அதுக்காக ரேட்டுக்காக வந்து மற்ற கம்பெனி கூட கம்பேரிசனே பார்க்க வேண்டாம். உங்களுக்கு அப்படி என்ன டவுட் இருந்தாலும் நேரில் வாங்க, பார்த்து பேசிவிட்டு உங்களுக்கு என்னங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். என்ன இருக்குதோ இதுல வந்து ஒரு 10% 5% மார்ஜின் வச்சு தான் விற்க முடியும். அந்த கண்டிஷன் தான் இந்த காலத்தில் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.